அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதிலும் சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழ் வருடமானது விசுவாவசு வருடமாக துவங்கியுள்ள நேரத்துல, இந்த சித்திரை மாதத்துல முதல் அபிஜித் நட்சத்திரம் என்பது மிக அருமையான நேரம் வரப்போகிறதுங்க. அப்படி நாளைய தினத்துல 21/4/2025 அன்று அபிஜித் நட்சத்திரம் என்பது அந்த நேரம் எப்போ வருகிறது, அந்த நேரத்தில் நாம என்ன நினைத்து வழிபாடு செய்தால் நம்ம கேட்கிறது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்கலாம். வாங்க. 27 நட்சத்திரங்களை தாண்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் 28வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயிலிறகுல ஒளிச்சு வச்சதாக புராணங்கள்லே இருக்குதுங்க. இந்த நட்சத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. இந்த நட்சத்திரத்தை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு, நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். திருவோண நட்சத்திரமான பெருமாள் கூறிய நட்சத்திரம் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கின்றது. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்தாலும் அது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையுமே ஏற்படுத்தும் என்று புராணங்களிலே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். வாங்க. அபிஜித் நட்சத்திரம் என்பது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் திங்கள் கிழமையோடு மதியம் 12:25 ஆரம்பித்து 12:49 வரை நிறைவடைகின்றதுங்க. இந்த 24 நிமிடங்கள் தான் மிகவும் அற்புதமான நேரம்ங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் நேரத்தில் நாம கண்டிப்பான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நாளைய தினம் திங்கட்கிழமை மிகவும் உகந்த நாளுங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நாம் நினைத்ததை நினைத்தபடியே நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த நாளுங்க. அப்படி அபிஜித் நட்சத்திரம் நேரமானது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான நேரமாக வர இருக்கின்றதுங்க. அனைவருமே இந்த நேரத்தை தவற விடாதீங்க. நாளைய தினம் திங்கட்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரம். திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்குரிய கிழமை. நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமியும் வருகிறது என்பதால அது கால பைரவருக்கும் உகந்த நாளாக இருக்கின்றது. இப்படி இவர்கள் மூவரின் அருளையுமே பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் நாம சிவபெருமானின் மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அந்த 24 நிமிடத்தில் 24 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைத்து அந்த மந்திரத்தை சொன்னோமோ அது அப்படியே நிறைவேறும். நாளைய தினம் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது மதியம் 12:25 ஆரம்பித்து 12:49 வரை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தின் முன்பாகவும் இல்லை பெருமாளுடைய படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இருவரின் முன்பாக வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் அப்படியே அமர்ந்து கீழே உட்கார்ந்து இந்த ஒரு மந்திரத்தை 24 முறை நீங்கள் சொன்னாலே போதும். ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னாலும் அப்போது நீங்கள் என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள், எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சிவபெருமானை நினைத்து பெருமாளை நினைத்து முழு மனதோடு ஆத்மாத்மாக சிவபெருமானை நினைத்து அமைதியான ஒரு இடத்தை நீங்க சூஸ் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்க 24 முறை நீங்க சொல்லணுங்க. இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல சிவபெருமானின் மந்திரமான மவ சிவ என்ற இந்த மந்திரத்தை, எளிமையான மந்திரங்க. இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சாதாரணமாக எளிமையாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை சிவ மந்திரத்தை கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திர நேரத்தில், அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கிருஷ்ணர் மற்றும் சிவபெருமானின் பரிபூரண அருளால அவர்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும்.
நாளைய தினம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது மதியம் வர இருப்பதால நீங்க சிவபெருமானையும் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து உங்களுடைய மனதை முழு மனதோடு ஆத்மாத்மாக இந்த சிவ மந்திரத்தை 24 நிமிடங்கள்ல 24 முறை கண்டிப்பாக சொல்லி உங்களுடைய கோரிக்கையை எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க நியாயமான கோரிக்கையாக என்னவாக இருந்தாலும் சரி நீங்க வேண்டிக்கலாம். ஆனா தவறில்லை. அது நிச்சயமாக வெற்றி மட்டுமே தருங்க. இப்ப நாம எல்லாமே ஃபுல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. அடுத்து நீங்க செய்ய வேண்டியது நம்ம பதிவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்றது. பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.